என் வீட்டுல எல்லாத்த விட ஆரோக்கியமா சாப்பிட்டு வளர்றதுனா அது இந்த மாரா பையன் தான். ஏன்னா இவன் வந்த நாள்ல இருந்து இவனுக்கு என்ன கொடுத்தாலும் பின்னாடி இன்கிரியன்ஸ் என்னென்னலாம் ஆட் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து தான் கொடுக்குறது. இதான் நானும் என் வீட்டுல சொல்றேன், இந்த பட்டர் பிஸ்கெட் மிக்சர்லாம் வாங்காதீங்கன்னு கேட்க மாட்டாங்க, வாங்கி வச்சிடறாங்க. நானும் படி இறங்கி கீழே வரப்ப அப்பப்பா அபாவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னு சாப்பிட்டுறேன். மாரா பையனுக்கு ஒரு வேளை ஹோம் ஃபுட்டுங்க, இன்னொரு வேளை வந்து கமர்ஷியல் ஃபுட், இந்த கிபிள்ஸ் மாதிரி. அதுவே நான் ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கேன். ஒன்னு ட்ரை ஃபுட், இன்னொன்னு வந்து வெட் ஃபுட். இஃப் சப்போஸ் நான் என்னைக்காவது வீட்டுல இல்ல அப்ஸ்காண்ட் ஆயிட்டேன், சமைச்சு கொடுக்க முடியல அப்படின்னா இந்த வெட் ஃபுட் தான் நம்மளோட கோ டு கோவே. வீட்ல யாராவது இருந்தா சொல்லிட்டு போனா போதும், லஞ்ச் டைமிங் வரப்ப ட்ரக்னு கிழிச்சு சரக்குன்னு வச்சா அவன் புறக்குன்னு சாப்பிட்டுருவான், முடிஞ்சிச்சு, குக்கிங்கே தேவையில்லை. பட் பிஃபோர் தட் ஒரு சின்ன சஜஷன் நண்பர்களே, நீங்க உங்க டாக் கொடுக்குற ட்ரீட்டா இருக்கட்டும், ஃபுட்டா இருக்கட்டும், பின்னாடி பாருங்க இந்த மாதிரி சோய், கார்ன் இல்ல ரொம்ப ப்ரிசர்வேட்டிவான இன்கிரியன்ஸ் இருந்தா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ற மாதிரி தான் நான் கொஞ்சம் வகை வகையான வெட் ஃபுட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். இதோட லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். இது வந்து ரெசிபி பேஸ்ல இருக்கும். சால்மன், ராபிட், பீஃப், சிக்கன்ட்டுன்னு மாராக்கு அனைத்து விதமான டிஸ்கவரி சேனலும் கிடைச்ச மாதிரி 92% ரியல் மீட் மட்டும் இல்லாம ஆர்கன் மீட்டையும் அவங்க சேர்ந்து கலந்து குக் பண்ணி ரெசிபி பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லிவர், ஹார்ட் அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் பேசிக்லி நான் எப்படி வீட்டில் அவனுக்கு சாப்பாடு வச்சா எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுப்பணும், அது மாதிரி இது இருக்குதால ஒரு நல்ல ஆப்ஷனாக பட்டுது. பட் ஆனால் டெய்லிலாம் கொடுக்க மாட்டேன், அப்பப்போ பசங்களோட அட்டி போட போயிடுறேன். ஏன்னா 5 மாதம் ஆகிட்டான், எல்லா நேரமும் கூட இருக்கணும் அவசியம் கிடையாது. சாப்பாடு போட்டால் அவனே மாடியில் சமத்தா விளாண்டு அன்றைக்கி ஒரு நாள் 6 மணி நேரம் யாருமே இல்லை, அமைதியாக இந்த படியிலே ராஜா பகூத் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசுலேருந்து நம்ம கொடுத்த ட்ரைனிங் வீணா போடா லோக்கின்னு லைட்டாக பெருமையாக தான் இருக்கும்.